ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 மேட்ச் நம்பர் 48 ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நாளைக்கு இயர்லி மார்னிங் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ஆப்ஷன் எப்படி இருக்குது, பிச் ரிப்போர்ட், அதே மாதிரி எந்த பிளேயர் ஸ்ட்ரென்த் இன்னிங்ஸ் வைஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இந்த மேட்ச் எந்த மாதிரியான பிளேயரை கிராண்ட் லீக் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். சிவிசி ஆப்ஷன் யாருக்கான இது வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணி விடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 4 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் செகண்ட் வின் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 பார்த்தீங்கன்னா 3 டைம் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஹை ஸ்கோரே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோரே 125 to 130 வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஹை ஸ்கோரே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் பண்ணியிருந்தாங்க. லோ ஸ்கோர் வந்து 85 தான் வந்து நேபாள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் ஒரு 100 ரன்குள்ளே தான் எடுத்திருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான டீமும் இங்கே லோ ஸ்கோர் தான் பண்ணியிருந்தாங்க. நியூ ப்ராக்ரஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் பிளேயர் செலெக்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த பிளேயர் வந்து நம்ம யாரை விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷாக இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், பெரிய சவுத் ஆப்பிரிக்காவே 1-5க்கு வந்து 7 விக்கெட். இத்தனைக்கும் நேபாள் டீம் கூட தான். ஸ்பின் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லையுமே இங்கே நல்ல ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் ஒர்க் ஆகுது. கம்ப்ளீட்டாக பேட்சிங் பிச் மாதிரி பவுலிங் பிச்சுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால ஹை ஸ்கோர் இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. இங்கே நடந்த லாஸ்ட் 3 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 24 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க, ஃபேசர்ஸ் 20 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸ்பின் வந்து போத் இன்னிங்ஸும் ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 13 விக்கெட்ஸும் இங்கே வந்து எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹெட் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. அது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப டஃப் கொடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாத்தையும். கடைசியில் வந்து அவங்களுக்கான அந்த பவுலிங் இது மட்டும் மேக்ஸ்வெலுக்கு சரியா போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அந்த மேட்சையே வின் பண்ணி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்களுக்கு பவுலிங் வந்து கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் டீம். ஸோ அதுக்கான சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச்சு தான் இது. ஸோ 2 டீமுக்கும் ஈக்குவலா டீம் பிரிச்சு போடுங்க. பாத்தீங்கன்னா இதுல பிளேயிங் 11 வந்து கண்டிப்பா எந்த ஒரு இதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்ப ஒருவேளை ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டாமினேட் ஏதோ பண்ணி வின் பண்ணிட்டாங்க, ஒரு சான்ஸ்ல வின் ஆகிட்டாங்கன்னா, சப்போஸ் இந்தியா கூட விளையாடும் போது ஆஸ்திரேலியா தோத்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூப்பர் 8க்குள்ள போக முடியாம கூட போக வாய்ப்பாயிரும். ஏன்னா அடுத்து பங்களாதேஷ் கூட விளையாடும் போது ஆப்கானிஸ்தான் ஹைட் இதுல வின் ஆயிட்டாங்கன்னா அவங்க தான் திரும்ப அந்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால பிளேயரை வந்து மாத்த மாட்டாங்க, அப்படியே தான் போய் வின் ஆகணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சார்டான், குர்பாஸ், ஐச் சாசாய், நைபு, இவங்களுடைய பிளேயிங் 11 மேக்சிமம் இதாக இருக்கும். கண்டிப்பா மாற்ற மாட்டாங்க. வேணா பவுலிங்கை கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கான இதை வந்து பார்ப்பாங்க. முஜிபுர் ரஹ்மானை கூட உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவரால் பேட் பண்ணவும் முடியும். ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஓவர் கொடுத்து விக்கெட் எடுக்கலாம். இப்போ நபியை கொடுத்தாங்க, அதே மாதிரி அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நேற்று நடந்த ஒரு ட்ரீம் டீம் பேட்டர்ன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு மட்டும் ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் கேப்டன் வந்து எந்த மாதிரி வருவாங்க, எந்த இடத்துல இருந்து வர அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சுக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு 4 விக்கெட் கீப்பர் இருந்தாலே அந்த இதில் வர ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும். நம்ம சொன்ன இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் சில பிளேயர்ஸ் வருவாங்க, சில பிளேயர்ஸ் போயிடுவாங்க, சில இது அப்படி தான் மேக்ஸிமம் நடக்கும். அப்படின்னாலே அந்த இது பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேப்டன் இல்லைனா ஒரு வைஸ் கேப்டன் வருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று அடுத்த கேட்டகரிக்கானது போயிடும் அப்படின்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரிக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி பெர்சன்டேஜில் இதுலேயும் சொல்லிடுறோம் 75 to 100ல் ஒருத்தவங்க வந்துருவாங்க. இன்னொன்று அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பட்லர் சொல்லியிருந்தோம், அவர் வந்துட்டார். சால்ட் ஃபெயிலியர் ஆயிடுவார், இன்னும் அவர் ஆயிட்டாரு. பவுலர்ஸில் ரபாடா, மகாராஜ், ஆர்ச்சர் 3 பேருமே கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இவர் செகண்ட் பவுலிங் போட்டால் அதில் ரசீத் வருவார், இல்லைனா ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் கம்மியாக வருவாருன்னு இருந்தோம். வந்துட்டாரு. ஆண்ட்ரூ நாட்டிஜி வரமாட்டார்னு சொல்லியிருந்தோம், லாஸ்ட்டில் விக்கெட் எடுத்து அவரும் வந்துட்டார். அது மாதிரி மோயின் அலி வந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாங்கன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சப்போஸ் இப்போ இங்கிலாந்து வந்து மேக்ஸிமம் ஈஸியாக வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஹாரி ப்ரூக் வந்திருக்க மாட்டார், பேர்ஸ்டோ தான் வந்திருப்பார். அதே மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஹையாக ஸ்கோர் அடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸ் தான் வந்திருப்பார். ஸோ இப்போ நம்ம அந்த கேட்டகரியில் இந்த கேட்டகரியில் ஹென்ட்ரிக்ஸ் இருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஹென்ட்ரிக்ஸ் ப்ரூக்கில் ஒருத்தவங்க வருவாங்க, அப்படி இல்லைன்னா தான் ப்ரூக் மில்லரில் வருவாங்க.
செகண்ட் இன்னிங்ஸில் மில்லர் வருவார்னு சொல்லியிருந்தோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் ஆகுது. ஏன்னா சுத்தமாக ரீசன்ட் ஃபார்ம்லேயே சரியில்லாத டிகாக்கு ஐபிஎல்ல இருந்து அதுக்கு முன்னாடி நடந்த இதில் இருந்து ரீசன்ட் ஃபார்ம்ல இல்லாத டிகாக்கு இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 டைம் கேப்டன் வந்துட்டாரு, நல்ல பிளேயும் பண்ணுறாரு. முதல்ல 2-3 மேட்ச் சொதப்பினாலும் இப்போ 2 மேட்ச் ரொம்ப நல்ல பிளே பண்ணிட்டாரு. ஸோ பேட்டினுக்கு சப்போர்ட் ஆனால் கூட அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது, மில்லரும் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பிளேயர்ஸை அந்த கேட்டகரி படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மேட்சோடைய பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக பேட்டிங் அண்டு இதுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த 2-3 மேட்சுமே ரொம்ப லோ ஸ்கோர் தான் இருந்திருக்கு. இன்னிங்ஸ் வைஸ் பவர் பிளேயில் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் 2 விக்கெட் போகிற மாதிரியான வாய்ப்பு தான் இந்த மேட்ச் இருக்குது. ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிச்சா மேக்ஸிமம் 1 விக்கெட்டாவது போயிடும். ஆப்கானிஸ்தான் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் போகிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸும் இந்த ரஷீத் கானும் தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் ஹை பெர்சன்டேஜில் தான் 75 to 100 தான் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கும்போது எந்த மாதிரி அது மாறும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தவங்க வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரி மாறும். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா 75 to 100 வராமல் அடுத்து இருக்கிற 50 to 75 இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற கீழே இருக்கிற 0 to 25 இல்லைன்னா 50 to 25 to 50 அந்த மாதிரி கேட்டகரிக்கு மாறிடும். அடுத்து இப்போதைக்கு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் இருக்கும்போது எந்த மாதிரி அந்த இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பவுலினுக்கு சப்போர்ட் ஆகிற சர்ஃபேஸ் மாதிரி இருக்கிறதுனால பவுலரில் ஒருத்தருக்கும் ஆல்ரவுண்டரில் ஒருத்தருக்குமே வர ஒரு வாய்ப்பு தான். ஆனால் எப்படி வரும்னா, அவங்க இப்போ இருக்கிற ரஷீத் கானே வருவாரானா வரமாட்டார். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவர் ஹை பெர்சன்டேஜில் இருக்காருன்னா சாம்பா அந்த இடத்துல வந்துருவார். அதே மாதிரி ஹை பெர்சன்டேஜில் இருக்கிற மார்க்கஸ் ஸ்டாயினஸுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற யாராவது கூட வரலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கஸ் ஸ்டாயினஸ் அந்த இடத்துல அதாவது ஹை பெர்சன்டேஜில் இருக்கிற அவர் வராரு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு லோ பெர்சன்டேஜ் ஒரு கேப்டனில் லோ பெர்சன்டேஜோ இல்லை இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பிளேயர்ஸில் லோ பெர்சன்டேஜோ அவங்க வருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலுமே ஆஸ்திரேலியா பிடிச்சாலுமே ஒரு வைஸ் கேப்டன் வந்து பேட்டிங்கில் வர்றது கொஞ்சம் இந்த மேட்ச்சில் கஷ்டம் தான். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படி அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப ஹிட் பண்ணாலும் ரொம்ப ஹிட் பண்ணணும்னு போனாங்கன்னா விக்கெட் விழுந்துடும். ஸோ மேபி அந்த மிடில் ஆர்டரில் அந்த ஸ்டாயினிஸ் அந்த மாதிரி ஆள் வந்து அடித்து அவங்க திரும்ப பவுலினும் போட்டாங்கன்னா அந்த மாதிரி நடக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஆல்ரவுண்டரில் வர வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் யார் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லணும். இப்போ இந்த கேட்டகரியிலேருந்து சாம்பா, ரஷீத் கான், இதில் சாம்பாவை பொறுத்தவரை போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஸ்பின்னர் 2 பக்கமே சப்போர்ட் ஆகுது. இப்போ வர கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஸோ நம்ம இப்போ லாஸ்ட்டில் அது மாறுது அப்படின்னா நம்ம டெலிகிராமில் நம்ம அந்த டயத்தில் நான் பார்க்குறேன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 பேர் இவங்க வருவாங்க. ரஷீத் கான் பெருசாக ப்ளே பண்ணலைனாலும் கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது வந்துருவார். ஏன்னா பவுலிங் ஆப்ஷனுக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் பேட்டினுக்கும் அவர் வந்துருவார். அதனால ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துடுவார். ஹெட்டை பொறுத்தவரை ஹிட் இல்லைனா ஃப்ளாப் தான். அந்த கண்டிஷனில் தான் அவர் இருக்கார். ஒன்று ஹிட் ஆவார் இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் அவரை லீவ் பண்ணி போனாலும் பண்ணிக்கிடலாம். அவருக்கு யார்கிட்டலாம் வீக்னஸ் இருக்கும்னா இந்த ரஷீத் கானு, நூர் அகமது, நவீன் உல்லக்கு, அது மாதிரி ஃபரூக்கி, இந்த மாதிரியான ஆள்கிட்டலாம் அந்த இன்ஸ்விங் பண்ணுறவங்க ஃபரூக்கி கிட்டலாம் வீக்னஸ் இருக்குது. இந்த விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஆளு குர்பாஸ் தான். அவருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். விக்கெட் கீப்பரும் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா நீங்க மஸ்டா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா வார்னர் இந்த கேட்டகரியில் உள்ள கண்டிப்பா ட்ரீம் டீம் அது வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. இந்த ஸ்டார்க் கமின்ஸில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள், ஒருத்தங்களை ஒரு இதில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா அவர் 2 இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பவுலிங் போடுவார். கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட இந்த மேட்ச் வர அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸ்டார்க்குக்கு. கம்மின்ஸை வந்து நீங்கள் வந்து போத் இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸில் வந்து லீவ் பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் ஸ்டார்க் கம்மின்ஸில் ஒருத்தங்க வர மாதிரியான இருக்குது. சப்போஸ் இவங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னா கம்மின்ஸ் அந்த இடத்துல ஒரு கம்மியான பாயிண்டில் மேபி உள்ளே வரலாம். அடுத்து ஃபரூக்கி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு
அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். செகண்ட் பவுலிங் போட்டாலும் இந்த பிச் அவருக்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் ஒரு விக்கெட்டுக்கு மேலே எடுப்பாரா அப்படின்னா ஒரு டவுட்டு தான். ஒரு விக்கெட் வேணால் கண்டிப்பாக எடுத்துருவார். ஸ்டாய்னஸை பொறுத்தவரை அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பவுலிங்கில் ஒரு விக்கெட்டும் இல்லை, ஒரு 2 கேட்ச் பிடிச்சாலும் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுறாரு. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு இந்த மேட்ச் வருவார் அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அது ஆஸ்திரேலியா ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ டாப் ஆர்டர் அவுட் ஆயிடுறாங்க. ஆப்கானிஸ்தான் பவுலிங் போடும் போது ஒரு 3-4 விக்கெட் போயிட்டுனா அந்த இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல்லும் ஸ்டாய்னிஸ் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அடிப்பாங்க 2 பேரில் ஒருத்தங்க. ஸோ அப்போ இவருக்கான அந்த வாய்ப்பு அந்த இடத்துல வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் வருவார். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா கண்டிப்பாக இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவு வரைக்கும் வரமாட்டாரு. மேபி ட்ரீம் டீம் தான் வருவார். ஸோ அந்த கேட்டகரியை வச்சு நீங்கள் இவரை எடுத்துக்கோங்க. நபி, முகமது நபி. இப்போ நீங்கள் ஸ்டாயின்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ மேக்ஸ்வெல்லும் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒமர் ஷா இருப்பார், அதே மாதிரி நபி இருக்கிறாங்க. இப்போ இத்தனை பேர் ட்ரீம் டீம் வருவாங்களான்னா அது கட்டாயமாக வர்றது கஷ்டம் தான். ஆனால் நபி, ஒமர் ஷாயில் கண்டிப்பாக ஒருத்தங்களாவது ட்ரீம் டீம் இந்த மேட்சை பொறுத்தவரை வந்துருவாங்க. அடுத்து இப்போ நவீன் உலக் வந்து லோ பெர்சன்டேஜில் இருக்காரு. இந்த பிச் அவருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். இவங்க கூட நல்லா பவுலிங் போடுவார். ஸோ இவரை இந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டன் கொடுத்து ஒரே ஒரு இதில் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பவுலிங் போட்டால் டீமில் எடுங்க. அவர் 2 இதுவும் இந்த பிச் அவருக்கு சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் ட்ரீம் டீம் அவர் உறுதியாக வந்துருவார். ஸோ இவர் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் ஒமர் ஷாயை ட்ரை பண்ணிட்டு நபியை லீவ் பண்ணிக்கிங்க. மேட்ச் மாதிரி நபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா ஹெட்டும் வார்னர் தான் இறங்குறாங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங்க்கு அவர் வீக்னஸ், அந்த ஆஃப் ஸ்பின்னுக்கு வீக்காக இருக்காரு. ஸோ வந்து முகமது நபி வந்து பவுலிங்க்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாலும் அவர் ட்ரீம் டீம் கூட சில டைம் வந்துடலாம். அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேணா இந்த கேட்டகரியை 2 பேரை ட்ரை பண்ணி பாருங்க. ஒமர் ஷாயை லீவ் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒருவேளை முஜிபுர் ரஹ்மான் உள்ள வராருன்னா இவருக்கு பவுலிங் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ இவரை லீவ் பண்ணிட்டு ஒமர் ஷாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை மார்ஷ், இப்போ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் படிக்கிறாங்கன்னா மார்ஷ் வந்து கொஞ்சம் முக்கியமான பிளேயர் தான். கண்டிப்பாக இந்த மேட்ச் அவர் ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பெருசாக கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் ஒரு டவுட் தான். அந்த பேட்டிங் பெருசாக பேட்டரால் அவ்வளோ பெருசாக பண்ணுறது கஷ்டம் தான். ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா டீமில் மட்டுமா அது எடுத்துருங்க. சார்டான் நைபில் வந்து இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வராத மாதிரி கண்டிஷன் தான் இருக்குது. இந்த கேட்டகரியில் மார்ச் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. சார்டான் எப்படின்னா அவர் வந்தால் ட்ரீம் டீம் வருவார், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேக்ஸிமம் இல்லைனா ஒரு ஃபெயிலியர் ஆயிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து இந்த கேட்டகரியில் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் ரன் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹேசல்வுட், இவர் லோ பர்சன்ட்ல இருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் இவர் ட்ரீம் டீம் வந்துருவார். சப்போஸ் ஹையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வந்தாருன்னா இவரை பிக் பண்ணுறப்போ உங்களுடைய ரேங்க் ஆனது ஏறிடும். இவர் ஆனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்துருவார் ட்ரீம் டீம். 6.5 பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் சசை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ப்ளே பண்ணுறாரான்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா வேடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இவர் ஃபர்ஸ்டே பிடிப்பார். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து எடுத்த உடனே ஹிட் பண்ண தான் பார்ப்பாரு. ஒன்று அவுட் ஆயிடுவார், இல்லை கொஞ்சமாக தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். பெரிய அளவுக்கு அடிப்பாராங்கிறது ஒரு சின்ன ரிஸ்க் தான். நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சார்டானுக்கு பதிலாக நைபுக்கு பதிலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க ஆப்கானிஸ்தான்னா கண்டிப்பாக 4 ஓவர் போட்டுருவார். ஸோ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகும். லோ பர்சன்ட்ல இருக்காரு. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட 50 பாயிண்ட் எடுத்தால் கூட வந்துருவார். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நூர் அகமதையே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகரி பொறுத்தவரை 3 பேரில் ஒமர் ஷாயை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு அடுத்து பேட்டிங் வராரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆனால் ஒமர் ஷா நபியில் ஒருத்தங்களை எடுங்க போதும். அடுத்து நெய்பில் இவர் வந்து பவுலிங் கொடுக்க மாட்டேங்காங்க. அதுதான் இது. சப்போஸ் இப்போ அவன் விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு பவுலிங் கொடுப்பாங்க. விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இவருக்கு வரவே வராது. பேட்டிங் மட்டும்தான். ஆனால் இவரும் நல்ல ஒரு ஹிட்டர் தான், நல்லா அடிப்பார். இவங்க கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இவரை ட்ரை பண்ணுங்கள். டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நீங்கள் இந்த 2 பேரில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே வரமாட்டாங்க. மேக்ஸிமம் இவர் வந்தால் இவர் தான் வருவார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒமர் ஷா இல்லைனா நபி. சொல்லியிருக்கிறோம் கேப்டன் வைஸ் கேப்டன். இப்போ இந்த
சாம்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா சாம்பா வந்து போத் இன்னிங்ஸும் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் போத் இன்னிங்ஸ் இவர் ஹிட் ஆர் ஃப்ளாப்பு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா இவர் 2 இன்னிங்ஸுமே நல்லா தான் போடுவார், செகண்ட் இன்னிங்ஸுமே நல்லா தான் போடுவார், வேணா செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரஷித்கான ஒரு வீசி அளவுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் பவுலிங் போட்டால். சரி, ஸ்டார்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரு கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மேட்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஃபரூக்கி கண்டிஷனும் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் ஒரு விசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. வார்னர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னா விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50% கீழே மேக்ஸிமம் ஒரு 5 to 6 பேர் இந்த மேட்சை பொறுத்தவரை வச்சுக்கிடுங்க, 5 பேராது வச்சுக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வைஸ் அந்த பிளேயர்ஸை லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டீமில் வந்து வச்சுக்கிங்க ஸ்மால் லீக் ப்ளே பண்ணிங்கன்னா. அதே மாதிரி ஒரு கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வென்யூ ப்ராக்ரஸ் முதல்ல பார்த்துருங்க. வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த இதை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸை நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் லாஸ் வச்சு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.